அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சங்கையாக்கப்பட்ட துல்காதா மாதத்திலே இரண்டாவது ஜும்மாவுடைய ஒரு இரவாக, வியாழக்கிழமை நாளாக, நமக்கு ஒரு சிறந்த நாளாக, இபாத்துக்குரிய ஒரு நாளாக, அதிகமான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நெருங்குவதற்கும் அவன் அதிகமான நன்மைகளை பொழியக்கூடிய ஒரு நாளாக, அதுவும் ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு சிறந்த வரக்கூடிய மாதம் இந்த மாதம், அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் முஹர்ரம் மாதம் சிறந்த ஒரு மாதமாக, சிறந்த நாட்களாக அல்லாஹ் கண்ணியப்படுத்த ஒரு மாதத்தில் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வே எல்லா விதமான அவனுடைய கோப பார்வையில் இருந்தும், குறிப்பாக போர்களில் இருந்தும் ஹஜ்ஜு போகக்கூடிய ஹாஜி பெருமக்களுக்கு ஒரு தைரியமான ஒரு சந்தோஷமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாட்களாக அமைய வேண்டும். போர் காரணங்கள் இல்லாத, அதிகமான வெயிலில் சூடு இல்லாமல், தட்பவெப்ப சூழ்நிலையில் அவங்களுக்கு சாதகமான முறையில் நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹாஜி பெருமக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கோப பார்வையிலிருந்து நெருப்பு இருக்கக்கூடிய வெயிலை போன்று அடிக்காமல் நம்ம ஊர்களிலேயும் ரஹமத்தான மழையை பொழி வைப்பாயாக. அதிகமான சூடு காரணமாக வயதானவங்க, குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே நீ அறிவாய் ரஹ்மானே, உன்னுடைய கருணை எல்லாத்தையும் விட மேலானது, உன்னுடைய ரஹமத்து எல்லாத்தையும் விட அது மேலானது. எனவே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு, உன்னுடைய பர்க்கத்தை கொண்டு, புனிதமான மாதத்துடைய பர்க்கத்தை கொண்டு, ஹாஜி பெருமக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய அந்த சௌபாக்கியத்தை கொண்டு அல்லாஹ்வே எங்கள் எல்லோருக்கும் இந்த வெயிலுடைய வெப்பத்தினுடைய சூட்டிலிருந்து நரக நெருப்புந்தெல்லாம் எங்கள் மனைவி மக்களையெல்லாம் நீ பாதுகாப்பு செய்து தருவாயாக. உன்னுடைய ரஹமத்தான மலையை பொழிந்து நீ அருள் புரிவாயாக. ரஹ்மானே, உன்னிடத்திலே நாங்கள் கரமேந்தி துவா செய் ரஹ்மானே, எங்களை சோய்த்து விடாத அல்லாஹ், வெயிலுடைய சூட்டிலிருந்தெல்லாம் எங்களை அல்லாஹ் நீ சோய்த்து விடாத அல்லாஹ், நாங்கள் தாங்க மாட்டோம் ரஹ்மானே. உன்னுடைய புனிதமான ரஹமத்தான மலையை பொழி வைத்து உன்னுடைய அருளை, உன்னுடைய கிருபையை எங்களுக்கு காட்டுவாயா ரஹ்மானே. அல்லாஹ்வே போர் காலங்களிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு செய்து ஹாஜி பெருமக்களுக்கு போகக்கூடிய பயணங்களை லேசாக்கி அவங்க செய்யக்கூடிய கடமைகளை நல்ல முறையிலே நிறைவேற்றக்கூடிய சௌபாக்கியத்தை ஹாஜி பெருமக்களுக்கு நீ வழங்குவாயா ரஹ்மானே என்று துவாவோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, புனிதமான ஒரு நாள், துல்காதாவுடைய 2வது ஜும்மாவுடைய இரவு, அதிகமான இபா செய்வதற்கு தஹஜ்ஜுத் தொழுது ஜும்மாவுடைய நாளெல்லாம் சிறப்பான முறையிலே அந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு, பெருநாளுடைய சிறப்பு, துவா கபூலாவுடைய சிறப்பு, குர்பான் கிடைக்கக்கூடிய ஒட்டகம், ஆடு, மாடு குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கக்கூடிய அந்த நாளுடைய எல்லா சௌபாகியங்களும் எல்லா மக்களுக்கும் தந்த அல்புரிவான ஆமீன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். 5 நேரம் விடாமல் தொழுதா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கபர் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை நம்ம அப்புறம் பார்ப்போம். மறுமை வாழ்க்கை கியாமத்து நாள் மறுமை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இருக்குது, இன்னும் நாள் இருக்குதுன்னு சொன்னாலும் கபர் வாழ்க்கை நாளைக்கே நமக்கு இருக்குது. மௌத்தான உடனே கபர் வாழ்க்கை இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கை 5 நேர தொழுதா உண்டான சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியே கடைசியும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல், நம்முடைய கல்வி, இல்மு, இதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எல்லா தேவையும் கபூலாக்கி தருவானாக. இந்த இல்மின் காரணமாக நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சௌபாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. எனவே நீங்கள் அதிகமான ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. அது மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆலோசனைகளை நீங்கள் வழங்க. அது மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, நிறைய மக்கள் வெளிநாட்டிலிருந்தெல்லாம் ஃபோன் செய்து விசாரித்து நல்லா விசாரிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயங்கள் சொல்கிறாங்க, கேள்விகளை கேட்குறாங்க. அது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் அனைவர்களும் நல்ல முறையில் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி நம்முடைய கல்வி ஞானங்களை அதிகப்படுத்தி அது அதிகமான அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் ரஹமத்தும் அல்லாஹ் தருவானா ஆமீன். 5 நேர தொழுகை விடாமல் தொழுதா ஏராளமான சிறப்புகள் கிடைக்கிது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்படியே கடைசியும் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா சேவைகளும் சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவானாக.
نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போட்டி விளக்கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மத்தான வாழ்க்கை அவனுக்கு 1000 சுக்ருக்களை செய்கிறோம். 5 நேரம் விடாமல் தொழுகக்கூடியவங்களுக்கு கபரிலே ஒரு 10 சிறப்புகளை பற்றி இமாம் பெருமக்களை வைத்திருக்கின்றார். முதலாவதாக அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார். முதலாவது அந்த சொர்க்கத்துடைய அந்த கபருடைய வாழ்க்கையில நமக்கு அந்த தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோல். அப்போ கபருக்கு நம்ம போனோடனே நம்ம அந்த கபரில் சொர்க்க வாசல் திறந்து வைக்கப்படுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார். தொழுதவங்களுக்கு அந்த தொழுகையே சாவியாக சொர்க்கத்துக்கு தரப்படும். அந்த தொழுகையை வச்சு தான் நம்ம தொடர்ந்து சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். அப்போ அந்த சொர்க்கம் நமக்கு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு மறுமையில தான் நமக்கு சொர்க்கம் நரகமெல்லாம் கிடைக்குது. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவானாக. அப்போ அந்த கபரிலேயே அந்த சொர்க்கத்தை திறந்து வைக்கின்றானா. சொர்க்கத்தை திறந்து வைக்கப்பட்ட கூடிய அந்த கபர் வாழ்க்கை அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானா. அது முதலாவது சிறப்பு. 2வது சிறப்பு ஹிஃப்துல் அதாபில் கபர், அதாபை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபரை பாதுகாப்பு செய்கின்றான். அதாபுனா நம்ம தனிமையில் இருக்கிறோம், இருட்டாக இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறோம். தனிமையினாலே ஒரு சோதனை தான். இருட்டுன்னா அதை விட சோதனை. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கும்போது நம்ம வெளியில் இருக்கும் போதே நமக்கு வந்து இவ்வளவு சூடுனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெயில் நேரங்களில் அந்த சந்து பந்துக்குள்ளையெல்லாம் கருநாகங்கள்லாம் வெளியே வருதுன்னு இப்போ செய்தி வருது. அது தாங்காது, சூடு தாங்காது. உள்ளுக்குள்ளே அந்த வெக்க எவ்வளோ சூடு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ள பொந்துக்குள்ளே குகைக்குள்ளே கபருக்குள்ளெல்லாம் கடுமையான வெப்பம் அடிக்கும், சூடு தாங்க முடியாது. அப்போ அதனால் அந்த கபருடைய சூடு, கபருடைய இருட்டு, கபருடைய புல்பூச்சி நடந்தக்கூடிய அந்த வீடு, அதிலிருந்து அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து வைக்கின்றான், ஒளிமயமான கபர் ஆக்குறான்னு சொன்னால் இது அத்தனையிலிருந்து அதாபிலிருந்து நம்ம பாதுகாப்பு தரலாம். அல்ஹம்துலில்லாஹ். 2வது சிறப்பு தொழுகையாளிகளுக்கு 2வது சிறப்பு. முதலாவது சிறப்பு சொர்க்கத்தை திறந்து வைக்கப்படுகிறது கபராளிகளுக்கு. நம்ம அழுத்தா போனால் உடனே நம்ம கபர் வாழ்க்கை, நாளைக்கே கபர் வாழ்க்கை. அந்த கபர் வாழ்க்கையில சொர்க்க வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்க வாசல் திறந்து வைக்கப்பட என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் வரக்கூடிய எல்லா ரஹமத்துகளும் அந்த வாசல் வழியாக நமக்கு வரும். சொர்க்க காத்த வீசும், சொர்க்க தென்றல் வீசப்படும், சொர்க்கத்தினுடைய எல்லா இதையும் நம்ம பார்க்க முடியும். சொர்க்கத்து அளவுக்கு விசாலமான கபரா நமக்கு தரப்படும். 1வது. 2வது அதாபை பாதுகாப்பு செய்யப்படும். ஹிஃபுல் அதாபுல் கபர், எல்லா தண்டனையிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த கபரை பாதுகாப்பு செய்தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது சிறப்பை சொல்லித் தருகின்றார். 3வது சிறப்பு சுவால், சூரத்து சுவால் கபர், கபரில் கேட்கக்கூடிய அந்த கேள்வி கணக்கு, முன்கர் நக்கீர் சொல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள், கபரில் கேட்கக்கூடிய மலக்குமார்கள், அந்த மலக்குமாருடைய கேள்வி எனக்கு அல்லாஹ் தஆலா லேசாக செய்யும். 1வது கேள்வியே நீ தொழுதியா, அம்மா உமன் ரப்புக்க உமா தீனுக்க உமா இமாமுக்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமாரை கேட்க நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருந்தால் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே நம்ம சொல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவான். சுவால் கபர், அந்த கபருடைய கேள்வி எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபராளிற்கு லேசாக்க செய்து விடுவார். அது மிகப்பெரிய சிறப்பு. 3வது சிறப்பு கேள்வனுக்கு சொல்ல முடியாதுன்னா நமக்கு மிகப்பெரிய கொடுமையான அதாபு தான் கிடைக்கும். எனவே அந்த கேள்வனுக்கு லேசாக்க தருகின்றான். 4வது கபாயத்துல் கல்வி இந்த சுவால், அந்த கேள்வனுக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு தைரியம் இல்லாத ஒரு கோழைத்தனம் வரும். அப்போ அந்த கோழைத்தனம் இல்லாத ஒரு தைரியமான ஒரு சுவால், பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு தைரியம். 4வது சிறப்பு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். நம்ம கேள்வி எனக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு தைரியம், ஒரு தெம்பு,
ஒரு உற்சாகம் நமக்கு கிடைக்கும் என்று 4வது சிறப்பாக சொல்லி தருகின்றார்கள். 5வது சிறப்பு ராஹத்துல் கல்வி சக்கீனா. சக்கீனா நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான அலா தத்மைன குலூப் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனல் குலூப். அந்த திக்ருகளை சொல்லுகின்ற பொழுது கல்வெல்லாம் சக்கீனாவாகிறது, கல்வி நிம்மதி அடைகிறது. அந்த நிம்மதியான வாழ்க்கை நம்ம தொழுகையாளருக்கு அந்த கபரில் கிடைக்கும் என்று 5வது சிறப்பை சொல்லி தருகின்றார்கள். 6வது சிறப்பு சலாத்து நூருல் கபர். மாஷா அல்லாஹ், நான் சொன்னா இல்லையா இருட்டா இருக்கணும், அப்ப அந்த சலாத்து நமக்கு நூறாக ஆயுமாமா, கபர்ல பிரகாசமாயிரும். கபரு பூராவுமே ஜொலிமைமிக்க கபராயிரும், பிரகாசமான கபராயிரும், ஒளிமியமிக்க கபராயிரும். அப்ப நமக்கு என்ன பயம்? இருட்டு இருக்காது, வெளிச்சமாக இருக்கும். சொர்க்க வாசல் திறந்து வைக்கப்படும், கேள்வனுக்கு லேசாக்கப்படும், நமக்கு அதாபு இல்லாம இருக்கும். அப்ப அந்த கபர் வாழ்க்கை நினைத்து பாருங்க. தொழுகையாளிக்கு அவ்வளவு சிறப்பு. அல்லாஹ் நம்ம எல்லாம் தொழுகையா ஆக்குவானாக. நோம்புக்கு மட்டும் தொழுகாம, பெருநாளுக்கு மட்டும் தொழுகாம, ஜும்மாக்கு மட்டும் தொழுகாம, 5 நேரத்துல சும்மா 10 நிமிஷம் மூளைக்கு வீதி பள்ளிவாசல் இருக்க பாங்க சுத்தம் கேட்குதே, நம்ம அந்த நேரம் எல்லாம் கேட்டு விட்டு வேகமா ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ் கவனி தியாகமான ஒரு நேரத்தை அது கருதி அல்லாம கொடுக்கப்பட்ட நேமத்து சிறிது நம்ம சீக்கிரமா தொழுதோம்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு மவுத்து இருக்குது, அடுத்த நிமிஷம் கபர் வாழ்க்கை இருக்குது, கபர் வேதனை இருக்குது, அதாப் இருக்குது. அந்த அதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு பெறுவது தான் 5 நேரம் தொழுவுங்க என்று சொல்லப்படுகிறது. அப்ப 6வது சலாத்து நூருல் கபர். அந்த கபர் அப்படியே ஒளிமிக்க கபராக நமக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தருகின்றார். அல்லாஹ் நமக்கெல்லாம் கபூலாக்கி அந்த தொழுகக்கூடிய சிறப்பை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. 7வது கபரை அல்லாஹ் அப்படியே நெருக்குவான் என்று சொல்லப்படுகிறது. வாரியில் நம்மளுடைய வாரியில் இருக்கும் இல்லையா கூடு, அந்த கூடு அப்படியே நொறுங்க மாதிரி நெருக்கப்படும். எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த கபர் வழியா போகும்போது அந்த அளவுக்கு அவங்க அழுது தாடி எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு அழுகுவாங்களாம். ஏன் எப்படி அழுகுறீங்க? நரகத்தை பத்தி எல்லாம் நீங்க சொல்ல அழுக மாட்டீங்களே, இதுக்கு போய் நீங்க அழுகிறீங்கன்னு சொன்னா அது நம்ம படுக்கக்கூடிய முதலாவது வீடு. மவுத்து நமக்கு நெருங்கி இருக்குது, உடனே மவுத்தானா அது நீளமான 1000 வருஷம் 2000 வருஷம் 10,000 வருஷம் படுக்கக்கூடிய அந்த கபரு நமக்கு அல்லாஹ் வெற்றி தந்தா நம்மளை அந்த வாழ்க்கை பூராவுமே நம்ம ஜெயிச்சு விடலாம். அந்த கபர் வாழ்க்கை கபர் வாழ்க்கை நமக்கு மோசமாயிருச்சுன்னா நம்மளால அது அந்த வேதனையை தாங்க முடியாதுன்னு சொல்லி நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுது சொல்லக்கூடிய அந்த சொல்லலாம் நம்ம எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கபரு வாரியல் எல்லாம் அப்படியே நெருக்கக்கூடிய அளவு கபரு நெருக்கமாமா. அந்த நெருக்கத்திலிருந்து தொழுகையாளிக்கு அல்லாஹ் லேசாக்க செய்யப்படுவான் என்று 7வது சிறப்பாக சொல்லி தருகின்றார்கள். 8வது சிறப்பு அல் புஷ்ரு ஜன்னா லஹுல் புஷ்ரா ஃபில் ஹயாத் துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலேயும் மறுமையிலேயும் சுப செய்தியான ஜன்னத்தான சுப செய்தி அல்லாஹ் தஆலா அந்த கபராளிகளுக்கு வழங்குகிறான். சொர்க்க சந்தோஷமான செய்தி, சொர்க்க அந்த சந்தோஷமான செய்திகளை அந்த கபராளிகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த இரவு முதல் இரவு மாறி அந்த கபர் வாழ்க்கை அவங்களுக்கு முதல் இரவு மாறி சந்தோஷமான எல்லா நியமத்திலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொர்க்க வாசல் திறந்தைக்கப்பட்ட கண்ணீட்டும் தூரம் அளவுக்கு விசாலமான கபரை தந்து சொர்க்க ஆடைகள், சொர்க்க உணவுகள், சொர்க்க வாசல்கள், தென்றல் காற்றுகள் வீசப்பட்டு கபர் வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது என்று சுப செய்தி கொடுத்து கொண்டே அந்த மனிதர்களுக்கு இருப்பான். 8வது சிறப்பை தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட சிறப்பாக இருக்கிறது என்று இமாம் பெருமக்கள் கிதாபுகளை எழுதி வைத்து சொல்லி தருகின்றார்கள். 9வது சிறப்பு லா அம்னு மினல் ஹௌஃபி மினல் ஹுஸ்னி. அவங்களுக்கு எந்த பயம் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லாத வாழ்க்கை. எந்த டென்ஷன் இருக்கும்? சந்தோஷமான கபரு, சொர்க்க உணவு கிடைக்குது, சொர்க்க ஆடை கிடைக்குது, சொர்க்க தென்றல் வீசப்படுகிறது, ஒளிமியமான கபராக இருக்கிறது. அவங்களுக்கு என்ன கவலை, என்ன கஷ்டம், என்ன பயம், எதுவுமே இருக்காது. 10வது சொல்கின்றார்கள் சுஹபத்து ஸலாத்துல் கபர். அந்த கபரில் அந்த தொழுகை நண்பனாக இருப்பார். உலகத்துடைய நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க நீங்கள்லாம் கற்பனை செய்து பார்த்தாலும் தெரியும். நண்பர்கள்லாம் யாரு? இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ அவங்களுக்கு நண்பர்களுடைய அடையாளங்களை நான் போட்டிருந்தேன், என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தொழுகை தான் நம்ம கபர நண்பன். அப்போ அப்படியே பாதுகாப்பாக இருப்பாங்க. எந்த தண்டனை கொடுத்தா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க, தலையில் பாதுகாப்பு அப்படியே கைக்கு வருவாங்க, காலுக்கு வருவாங்க.
எந்த அதாபு வந்தாலும் அவன் அந்த தொழுகை வந்து பாதுகாப்பு கொடுப்பான் அந்த கபராளிக்கு. அப்படிப்பட்ட சிறப்பான 10 சிறப்புகள் நாம் எல்லாம் அறிந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம 5 வேளை விடாம மௌத்து வரையிலேயும் தொழுது கலிமாவை சொல்லி சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷமான மௌத்துகளை எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.